அதற்கு முன்பாக நம்முடைய பட்டுக்கை மாணவர் சங்கத்தில் நிறைய அறிவார்ந்தவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போயிருந்தது. நம்முடைய ராமலிங்கம் ஒரு பக்கம் விருதாக வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து நம்முடைய கவிதை கணேசன் அவர்கள் அடுத்த ஒரு விருது வாங்கியிருக்காரு. பட்டிமன்ற படப்பிடிப்பு 2024 தலைப்பில் சுத்தாத்திருந்த சைவ திருமணம் புதுவை தாய் தொண்டு மையம் இணைந்து நெய்வேலி நடத்தும் செம்மொழி செம்மொழி விருது கவிதை கணேசன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். இந்த சமயத்தில் அவருக்கு பள்ளிக்கு மாற்று சங்கத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் சால்வை எடுத்து பயில்வார்கள். ரெண்டுமே எடுக்கலாம். செம்மொழி மாநாட்டில் கடலூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக செலக்டான ஒரே ஆள் ஒரு 2 நிமிஷம் அவரோட பெருமையை வச்சு ரோட்டரி சங்க ஆளுநர் அவர்களே, தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, வந்திருக்கின்ற முன்னாள் இன்னாள் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செம்மொழி எனக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க, செம்மொழி செம்மல். அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த செம்மொழி மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கட்டுரை எழுதி தேர்வு பெற்ற ஒரே ஆள். அப்போ நான் ஈரோட்டில் வேலை செஞ்சுருக்கேன். இருக்கிற பத்திரிகை நிறுவனர் அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் செய்து, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எங்களுக்கு என்ன தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்னிடத்துல பேட்டி எடுத்து அனைத்து பத்திரிகைகளும் என்னுடைய பெயர் வந்தது. அதே மாதிரி அங்கே போன பிற்பாடு உலக அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு கொரோனா காலத்தில் 200 நிகழ்ச்சிகள், வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஜூம் வழியாக நடந்தது. அந்த வகையில் எனக்கு பெரிய அனுபவம் கிடைத்தது என்னவென்றால், இங்கிலாந்து பிரதமரோடு அவர் பேசிய கூட்டத்தில் உலகத்தில் பேசுறதுக்கு 10 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து பேச வைத்தாங்க. அதுக்கு லண்டன் புரோட்டோகால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதுக்கு 10 வருஷத்தில் கேட்டாங்க. கொரோனா காலத்தில் அந்த பிரதமர் தான் தொடங்கி வைக்கணும் ஒவ்வொரு வருஷமும். ஏன்னா இங்கிலாந்தோடைய எழுத்தை தமிழர்கள் பார்த்து சொல்லிக்கிறாங்க. அதற்கு நன்றி செலுத்தும் மூலமாக அந்த பிரதமர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தைப்பொங்கல் திருவிழாவை திறந்து வைப்பாங்க. கொரோனா காலத்தில் திறக்க முடியாது இருந்ததால உலக அளவில் 10 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் இந்தியாவிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து அதையும் தமிழை வளர்ப்பது எப்படி, ஏன்னா தைப்பொங்கல் இருக்கிறதுனால தமிழை வளர்ப்பது எப்படி 10 நிமிடம் பேசி அதை நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கேன். அந்த வகையிலும் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்ச்செம்மல் விருது நம்முடைய மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்ச்செம்மல் நான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் இயற்கைக்காக நான் உலக அளவில் பாடுபட்டு உலக பரிசை பெற்று வந்திருக்கேன். உலக இயற்கை மாநாடு டெல்லியில் நடக்கும்போது அதில் கலந்து கொண்டு அதில் நான் பரிசு பெற்று வந்தேன். அதன் காரணமாக நம்முடைய டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் விவசாய பயிற்சி, வேளாண் பயிற்சிக்கு நான் 500 பாரம்பரிய நெல் வச்சுருக்கேன் கண்காட்சிக்கு. அதை தவிர பல்வேறு விதைகள் 500 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாணயங்கள் 2000, அஞ்சல் தலைகள் 1000. இவற்றை எல்லாம் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இவற்றில் எல்லாம் நான் கண்காட்சியாக வைக்கிறேன். இளைய தலைமுறைக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு தெரியும். பாண்டிச்சேரி கவர்னர் கிரண்பேடி அம்மா என்கிட்ட 200 வகை நெல் வாங்கி டாக்டர் அப்துல் கலாம் சயின்ஸ் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பெருமையான ஒரு புகழம். ஆக இந்த வகையில் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துள்ளது. மத்திய அரசு ஆசையோடு கிடைக்கும்.